ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வந்து ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருந்தேன். இன்னிலேருந்து நான் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். அதுவும் இன்றைக்கி ஒரு சின்ன மோட்டிவேஷனல் வீடியோ தான். நிறைய துணி இருக்கும், ஆனால் தைக்கவே முடியாது. அந்த மாதிரி எனக்கும் இருந்திருக்கு. உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது நானே நிறைய டைம் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் பார்ப்பேன். அப்போ அவங்களால முடியும், நம்மளால ஏன் முடியாது அப்படின்னு பண்ணும்போது நானும் நிறைய டைம் அந்த மாதிரி சோர்வாக இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது நானும் கடகடன்னு தைச்சிருக்கேன். சரி, என்ன மாதிரி நீ யாராவது அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, சரி அவங்களுக்கு நம்மளோட அனுபவம் அவங்களுக்கு எதுனா யூஸ்ஃபுல்லாக ஆகட்டுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஒரு கல்யாண ஆர்டர் தான். நான் அதான் நாளையிலேருந்து இன்னிலேருந்து உங்களுக்கு என்னென்ன ப்ளவுஸ் தைக்கிறேன்றதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்தமாரி வீடியோஸ் உங்களுக்கு ஓகேனா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேண்டாமான்றது அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த பட்டி பீஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற துணியை வச்சு நீங்கள் இது பண்ணும்போது அது நம்ம வியர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நார்மலாக வந்து அப்படி சப்போஸ் நார்மல் துணியாக இருந்தால் கூட அது ரெண்டாக கொடுத்து பாருங்கள். அந்த ஃப்ரண்ட் ஷேப்லாம் வந்து சூப்பராக வரும். அதே மாதிரி இந்த 2x2 ப்ளவுஸ் பீட்டுக்கு நம்ம இந்த பட்டி வைக்கும்போது அதே கலர் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சேமாக உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி டார்க் கலருக்கெலாம் வந்து நீங்கள் சேம் அதே மாதிரி கலர் கொடுத்துடுங்க. நீங்கள் வேறு எதனாவது கலர் கொடுத்தீங்கன்னா இந்த டார்க் கலரில் இருக்கிற இது வந்து லைட் கலரில் ஒட்டிடும். மோஸ்ட்லி இந்த டார்க் ப்ளூவில் இருக்கிற இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக சாயம் கொஞ்சம் லைட்டாக வச்சு போகும். அதனால் நீங்கள் அதுக்கு பட்டி துணி கொடுக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி டார்க் கலர்ஸு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது சாயம் சப்போஸ் இதுவாச்சுனாடா டார்க் கலர்ஸில் நமக்கு அது ஒட்டும்போது தெரியாது. நான் ஒரு தடவை விட ஒரு லைட் பீச் கலரில் ஒரு ப்ளவுஸ் ஒருத்தவங்களுக்கு தைச்சி கொடுத்தேன். அதில் வந்து என்னாச்சுன்னா பிங்க் கலர் லைட் பீச் கலரில் டார்க் க்ரீன் கலர் பைப்பிங் மாதிரி வச்சு தைச்சி கொடுத்தேன். அது ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா அந்த டார்க் கலர் க்ரீனோட இது வந்து அந்த பீச் கலரில் வந்து ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அது கஸ்டமர் கூட சொன்னாங்க, இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு. அதனால் அதுக்கப்புறம் திரும்பவும் அதை பிரிச்சுட்டு திரும்ப நார்மலாக ஹெம்மிங் பண்ணி கொடுக்குற மாதிரி அதை இது பண்ணி கொடுத்தேன். ஆனால் அந்த இடம் வந்து கழுத்துக்கிட்டலாம் வந்து ஒரு லைட்டாக அந்த க்ரீன் கலர் ஷேடு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. அதனால தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா அந்த துணி ஸ்பாயில் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சுது. நானும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அது பண்ணக்கூடாது. நம்ம அனுபவம் தானே நமக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்போம். அதே மாதிரி தான் எனக்கும் நிறைய விஷயம் அந்த மாதிரி தப்பு செஞ்சு அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் செய்யும்போது இதுமாரி லைட் கலர் டார்க் கலருக்குலாம் இருந்துச்சுன்னா லைட் கலர் வந்து நீங்கள் இது கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா சேம் அந்த மாதிரி தான் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் மேலே இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன். நிறைய டிப்ஸ் இருக்குது. அப்போ தான் நீங்கள் நான் அதை போடணுமா வேணான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது தான் அது எனக்கு உற்சாகமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.